அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவராஜா, சமூக ஆர்வலர். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். முடிவில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயற்கை நமக்கு கொடுத்த வரம் இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், ஊர்வன, பரப்பன என்று. ஆனால் இயற்கை படைப்பில் மிக உன்னதமானது மனித படைப்பு. அந்த மனித இனம் இயற்கையை பாதுகாக்கிறதா, இல்லை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறதா, இல்லை கடந்து செல்கிறதா என்பதுதான் இன்று எல்லோருக்கும் இருக்கும் ஒரே கேள்வி. பறவைகள் கூட தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறது. பழங்களை உண்ணுவது, அதை கழிவு மூலமாக வெளியேற்றுவது, இயற்கை கொடுக்கும் மழையால் அது மரமாகுவது, நமக்கு காற்றை கொடுக்கிறது, மனிதனை வாழ வைக்கிறது. இயற்கை படைப்பில் உன்னதமானது மூலிகைகள், மருத்துவம், மூலிகை, செடி கொடிகள், பழங்கள். மனிதன் இயற்கையாக படைக்கப்பட்டான். நமக்கான உணவுகளும் இயற்கைதான். நமக்கான மருத்துவமும் இயற்கைதான். 100 ஆண்டுகளுக்கு முன்பு 100 வயதை பூர்த்தி செய்த மனித இனம் இன்று எந்த வயதில் நோய் வரும், உயிர் போகும் என்று தெரியாமல் மனித இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. இயற்கையை பாதுகாப்பாக எண்ணம் யாருக்கும் வரவில்லை. தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த மக்களும் பொறுப்பேற்க வேண்டும். மக்களிடம் வாக்கு வாங்கி அதிகாரத்தை பெற்றவர்கள் இயற்கையை அழித்தார்கள். ஆனால் நமக்கென்ன என்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த மனித இனமும் இயற்கை அழிவிற்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் அவசியமும் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயற்கை முழுமையாக மாறிவிட்டது. தட்பவெப்பநிலை மாறிப்போன நாடுகள் எல்லாம் உணவுக்கு பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டது. ஆகையால் இயற்கையை பாதுகாப்பது தனிப்பட்ட ஒருவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாப்பது மிக அவசியம். நம் பெற்ற பிள்ளைகளுக்கு வீடு கட்டி வைப்பதோ, நகை வாங்கி வைப்பதோ, பணம் சேர்த்து வைப்பதோ, இடங்கள் வாங்கி குவிப்பதோ முக்கியமல்ல. நம் பிள்ளைகள் நாளை நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் இயற்கையை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ஆகவே இயற்கையை நோக்கி நகருங்கள். இயற்கையை காப்பாற்றுங்கள். சில உறவுகளை நம்பி ஏமாறுவதை விட மரங்களை நம்பி பலன் பெறுங்கள். இயற்கையை காப்போம். இயற்கை பூங்காவாக தமிழ்நாட்டை மீட்போம். மரங்களை நடுவோம், பலன் பெறுவோம். இந்த மக்கள்
இயற்கை உருவாக்கிய மலைகள், காடுகள், நீர்நிலைகள், காற்று, அப்படி இயற்கையை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய மனித இனம் இயற்கையை பாதுகாப்பாக வைக்கவில்லை. மனிதனால் தன் வசதிக்காக உருவாக்கப்பட்ட சாதியை காப்பாற்றினோம், மதத்தை காப்பாற்றினோம், பணத்தை காப்பாற்றினோம், சாராயத்தை காப்பாற்றினோம். ஆனால் இயற்கையை காப்பாற்றாமல் கடந்து சென்று விட்டோம். இந்த நாடு அழிய தொடங்கியதற்கு காரணம் மக்களும் பொறுப்பேற்க வேண்டும். இனியும் விழித்து கொள்ளாவிட்டால் கண்முன்னே நாடு அழிவதை யாரும் காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம். இது என்னுடைய கனவு தோட்டம். எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வலு சேருங்கள். உங்களுக்கு அரசியல் மட்டுமல்ல, அனைத்து விதமான விழிப்புணர்வு வீடியோக்களும் இதில் வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நன்றி.